எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த நோயியல் நிபுணர் ஷீல்ஸ் வாரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1898 பிப்ரவரி 26 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் பிறக்கிறார் ஷீல்ஸ் வாரன். இவருடைய அப்பாவான வில்லியம் மார்ஷல் வாரன் மேசச்சூசட்ஸ்லேயே இருக்கக்கூடிய பாஸ்டன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸோடைய ஒரு டீனாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஷீல்ஸ் வாரனுடைய அப்பா ஷீல்ஸ் வாரனுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக ஷீல்ஸ் வாரன் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1903 ஆண்டு ஷீல்ஸ் வாரனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கேம்பிரிட்ஜிலே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஷீல்ஸ் வாரன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஷீல்ஸ் வாரன் பள்ளி பாடங்கள் படிக்கிறதுக்கு இவருடைய அப்பா உதவியாக இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1908 ஆண்டு ஷீல்ஸ் வாரன் இவருடைய 10 வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஷீல்ஸ் வாரன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சயின்ஸ் அறிவியலில் ஷீல்ஸ் வாரன் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல் மற்றும் வேதியியல், இந்த 2 பாடங்கள் படிக்கிறதுல அதிகமான ஆர்வமும் ஈடுபாடும் ஷீல்ஸ் வாரன் காட்டி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1915 ஆண்டு இவருடைய 17 வயதில் ஷீல்ஸ் வாரன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இவரை இந்த 1915 ஆண்டு மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து அதே மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக பாஸ்டனில் இருக்கக்கூடிய பாஸ்டன் யூனிவர்சிட்டி, அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. இந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டியோடைய காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸில் தான் இவருடைய அப்பா ஷீல்ஸ் வாரனுடைய அப்பா டீனாக பணிபுரிஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஷீல்ஸ் வாரனுடைய தாத்தா இவருடைய அப்பாவுடைய அப்பா அவர் இந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டியோடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக இருந்தாங்க. ஸோ இவர் படிக்கிற காலகட்டத்தில் கிடையாது, இந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டி துவங்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக இவருடைய தாத்தா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருடைய அப்பா அதே பாஸ்டன் யூனிவர்சிட்டியோடைய காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸில் டீனாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் தான், அதாவது அந்த மாதிரி இவருடைய குடும்பத்தில் இருந்த இவருடைய தாத்தா மற்றும் அப்பா இவங்க 2 பேரினுடைய அந்த பங்களிப்பு கொடுக்கப்பட்ட அந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டியில தான் ஷீல்ஸ் வாரன் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ படித்தாங்க. அதில் பர்டிகுலராக பயாலஜி கெமிஸ்ட்ரி, இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்தாங்க. அதாவது எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் பயாலஜி கெமிஸ்ட்ரிலாம் வருது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் இந்த ஆஸ்ட்ரானமி ஜியாலஜி அப்படின்னு இது போன்ற பாடங்கள் பிஏல தான் இருந்தது. ஸோ இவர் பிஏ எடுத்து படிக்கிறாங்க, உயிரியலும் வேதியியலும். இந்த நிலையில தான் மெல்ல மெல்ல ஷீல்ஸ் வாரனுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1918 ஆண்டு இவருடைய 20 வயதில் ஷீல்ஸ் வாரன் இவருடைய அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற பிஏ டிகிரியை பாஸ்டன் யூனிவர்சிட்டியிலிருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா அந்த பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரி அதை ஷீல்ஸ் வாரன் 1918 ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஒரு மெடிக்கல் ஸ்கூல். இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்குது, அதாவது ஷீல்ஸ் வாரன் பிறந்த அந்த ஒரு சிட்டியில் இருக்குது. ஆனால் அதே சமயம் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அது பாஸ்டனில் இருக்குது, மேசச்சூசட்ஸ்லேயே இருக்கக்கூடிய பாஸ்டனில் இருக்குது. இந்த கேம்பிரிட்ஜ் பாஸ்டன் ரெண்டுமே பக்கத்து சிட்டிஸ் தான். ஸோ பாஸ்டனில் இருக்கிற அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே தான் ஷீல்ஸ் வாரன் இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் படித்து வந்தாங்க. இவர் அனாட்டமி உடற்கூறு
பொறியியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அதுக்கப்புறமா இந்த சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்க மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற பாடங்கள் படித்து வந்தாங்க. இதில் பர்டிகுலராக பெத்தாலஜி நோயியலில் தான் ஷீல்ஸ் வாரன் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதாவது நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அதே மாதிரி அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள் இது குறித்தெல்லாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. அதில் ஷீல்ஸ் வாரன் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் 1922ஆம் ஆண்டு இவர் வந்து 1922ஆம் ஆண்டு சானிட்டரி சர்வே ஆஃப் ராச்செஸ்டர் நியூ ஹாம்ப்ஷர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதை வந்து எழுதி, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூ ஹாம்ப்ஷரில் இருக்கிற ராச்செஸ்டர் அங்கே வந்து ஒரு சானிட்டரி சர்வே ஒன்று இவர் படிக்கிற காலகட்டத்திலேயே ஷீல்ஸ் வாரன் எடுத்தாங்க. ஸோ அதை ஒரு புத்தகமாக எழுதி 1922ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் அதை பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1923ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் ஷீல்ஸ் வாரன் அந்த ஒரு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரியை முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனடியாக அந்த பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஷீல்ஸ் வாரன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அசிஸ்டன்ட் இன் பெத்தாலஜியாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது நோயியலில் ஒரு உதவியாளராக அந்த பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதுக்கிடையில் இதே 1923ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11 அன்னைக்கு இவருடைய 25 வயதில் ஷீல்ஸ் வாரன் வந்து ஆலிஸ் ஸ்பிரிங்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஷீல்ஸ் வாரனுக்கும் இவருடைய மனைவியான ஆலிஸ் ஸ்பிரிங்ஃபீல்ட் வாரன் இவங்க 2 பேருக்கும் 2 குழந்தைகள் பிறந்தது. இது ஷீல்ஸ் வாரனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1924ஆம் ஆண்டு த சானிட்டரி சர்வே ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதை எழுதி 1924ஆம் ஆண்டு இது ஒரு மோனோகிராஃபாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை வந்து ஜோசப் ரோசனவ் மில்டன் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்து இவர் வந்து ஷீல்ஸ் வாரன் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1925 இந்த காலகட்டத்தில் இவர் படித்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் பெத்தாலஜியாக இவருடைய டீச்சிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த மருத்துவ பாடத்திட்டத்தில் மெடிக்கல் கரிக்குலமில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, சர்ஜரி, மெட்டீரியா மெடிக்கா, அப்சட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த கூடுதலாக இந்த கைனகாலஜி, டெர்மட்டாலஜி அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான அந்த ஸ்பெஷாலிட்டிஸ், கிளினிக்கல் மெடிசன் போன்ற ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. இவர் வந்து அந்த பெத்தாலஜி நோயியல் அதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர், ஒரு கற்பிப்பாளராக 1925ஆம் ஆண்டிலிருந்து அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் படித்து அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் இதே 1925ஆம் ஆண்டு இவர் வந்து அசிஸ்டன்ட் இன் பெத்தாலஜியாக வேலை பார்க்கக்கூடிய அந்த பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டல்லையே இவர் வந்து இன்டர்ன்ஷிப்பும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஷீல்ஸ் வாரன் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி முடித்த உடனடியாக இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா இந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே அந்த ஹாஸ்பிட்டல்லையே நோயாளிகளுக்கு ஷீல்ஸ் வாரன் சிகிச்சை கொடுக்கணும். இது ரெசிடென்சி அப்படின்றது. இதை ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணாதான் ஷீல்ஸ் வாரன் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த 1925ஆம் ஆண்டு பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஷீல்ஸ் வாரன் ஒரு இன்டர்னாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்து 1926ஆம் ஆண்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ரெசிடென்சியும் பண்ணுறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. இறுதியாக 1927ஆம் ஆண்டு இவர் வந்து ஷீல்ஸ் வாரன் அந்த பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் ரெசிடென்சியை முடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு மருத்துவராக தகுதி பெறாங்க. இதுக்கப்புறம் அந்த பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய நியூ இங்கிலாந்து டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணராக இந்த 1927ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அதாவது நியூ இங்கிலாந்து அப்படின்ற ஒன்று இது வந்து இங்கிலாந்தை குறிக்கலை, இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனை வந்து குறிக்குது. அதாவது அமெரிக்காவினுடைய வடகிழக்கு பகுதியை வந்து குறிக்குது. குறிப்பாக இந்த ஒரு நியூ இங்கிலாந்து அப்படின்ற இந்த ஒரு ரீஜன் பொறுத்த வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் 6 மாகாணங்கள் 6 ஸ்டேட்ஸை வந்து உள்ளடக்கி இருக்குது. ஒன்று வந்து இந்த கெனடிகட், அதுக்கப்புறமா இந்த மெயின், அதே மாதிரி மேசச்சூசெட்ஸ்,
மேசச்சூசெட்ஸ், இவர் வந்து பிறந்து வாழ்ந்து வரக்கூடிய மேசச்சூசெட்ஸ், அதுக்கப்புறமா நியூ ஹாம்ப்ஷயர், அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட் வந்து ரோட் ஐலாண்ட், அதுக்கப்புறம் வந்து வெர்மாண்ட். இந்த 6 மாநிலங்கள் உள்ளடங்கிய இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் தான் நியூ இங்கிலாந்து அப்படின்னு அழைக்கப்படும் அமெரிக்காவில், குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ அதுக்காக அந்த ஒரு பகுதி இந்த மேசச்சூசெட்ஸ்லாம் இருக்கக்கூடிய மருத்துவமனை, அந்த பாஸ்டனில் இருக்கக்கூடிய மருத்துவமனையுடைய பேர் வந்து நியூ இங்கிலாந்து டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. ஸோ அதனுடைய ஒரு பெத்தாலஜிஸ்ட் 1927ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் நியமிக்கப்படுறாங்க. இந்த நியூ இங்கிலாந்து டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல் தான் பிற்காலத்தில் பெத் இஸ்ரேல் டீக்கனஸ் மெடிக்கல் சென்டரோடைய ஒரு பார்ட்டாக வந்து இருந்தது. ஸோ இது ஒரு புறம் இருக்கு. இதே 1927ஆம் ஆண்டு இவர் ஷீல்ஸ் வாரன் வந்து ஒரு ஒர்க்கை வந்து இவர் வந்து எழுதுகிறாங்க, ஒரு புக்கை. அதை வந்து மெடிக்கல் சயின்ஸ் ஃபார் எவ்ரிடே யூஸ் அப்படின்ற டைட்டிலில் 1927ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் இந்த ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஷீல்ஸ் வாரன் தொடர்ச்சியாக இவருடைய புத்தகங்கள் எழுதக்கூடிய அந்த ஒரு பங்களிப்பு அதையும் வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 1928 காலகட்டத்திலையும் தொடர்ந்தது. குறிப்பாக 1929ஆம் ஆண்டு இவர் வந்து சினாப்சிஸ் ஆஃப் தி பிராக்டிஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்ற ஒரு புக்கு, அதனுடைய ஒரு எடிட்டராக இவர் ஷீல்ஸ் வாரன் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1930 காலகட்டம் வரைக்கும் இவர் வந்து ஆரம்பத்தில் டயபெட்டிஸ், அந்த நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், அது குறித்த ஆராய்ச்சியில் தான் மேற்கொண்டு வந்தாங்க. ஆனால் போக போக ஷீல்ஸ் வாரன் வந்து கேன்சரில், அதாவது புற்றுநோய் சார்ந்த ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த புற்றுநோயினுடைய அந்த சசப்டபிலிட்டி, கேன்சர் சசப்டபிலிட்டி அப்படின்ற பாதிக்கக்கூடிய தன்மை அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் 1932ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் வந்து இந்த கேன்சர் சசப்டபிலிட்டி அப்படின்றது பெர்சன் டு பெர்சன் வந்து வேரிடாக இருக்கும், மாறுபடும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதை குறித்து, அந்த நேச்சுரல் டிஃபென்ஸ் அந்த தன்மை குறித்து, அதாவது அந்த தன்மையை பொறுத்து இந்த கேன்சர் பாதிப்பினுடைய அந்த தீவிரமானது அமையும் அப்படின்றத வந்து ஷீல்ஸ் வாரன் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ கேன்சர் சசப்டபிலிட்டி வேரிட் ஃப்ரம் பெர்சன் டு பெர்சன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை 1932ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் தான் கண்டுபிடிச்சாங்க. இது மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா இது நாள் வரைக்கும் புற்றுநோய் வந்து ஏற்பட்டால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஏற்படும் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. அதாவது புற்றுநோய் வந்து பாதிக்கிறதுல வேறுபாடு இல்லை அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் ஷீல்ஸ் வாரன் தான் இல்லை, அதில் வந்து வேறுபாடு இருக்குது. ஒரு மனிதன் இருக்கிறாங்கன்னா அந்த மனிதனுடைய அந்த டேஞ்சர் தன்மை, வல்னரபிலிட்டி பொறுத்து இந்த பாதிப்பானது இருக்கும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான நபர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேன்சர் வந்து பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு வந்து தீவிரமடையும். அதே சமயம் நேச்சுரல் டிஃபென்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அது இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், அவங்களுக்கு வந்து இந்த கேன்சரினுடைய பாதிப்பு வந்து ஒரே மாதிரி வந்து இருக்காது. அந்த பாதிக்கும் தன்மை வந்து அவ்வளோ எளிமையாக அவங்களுக்கு கேன்சர் ஆனது பாதிக்காது. ஸோ இந்த விஷயத்தை தான் ஷீல்ஸ் வாரன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்களுக்கு கேன்சர் ஆனது வேகமாக பரவும். அதே சமயம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளவங்களுக்கு கேன்சர் ஆனது அவ்வளோ எளிதாக வந்து பாதிக்காது. ஸோ இந்த விஷயத்தை ஷீல்ஸ் வாரன் கண்டறிஞ்சாங்க. இந்த கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு முக்கியம்னா இதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த ஆராய்ச்சியானது மேற்கொள்ளப்பட்டது. இதுக்கப்புறம் தான் அந்த கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, சர்ஜரி இது போன்ற சிகிச்சைகள் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெவ்வேறு விதமாக, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்களினுடைய புற்றுநோயினுடைய தீவிரத்தை பொறுத்து அவங்களுக்கு உண்டான சிகிச்சை வழங்கப்பட ஆரம்பித்தது. ஸோ இதுக்கு ஷீல்ஸ் வாரனுடைய அந்த கண்டுபிடிப்பு தான் வந்து ஒரு அஸ்திவாரம் போட்டது. இது ஒரு புறம் இருக்க 1936ஆம் ஆண்டு இந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய இன்ஸ்ட்ரக்டர் இன் பெத்தாலஜி அந்த ஒரு பதவியிலிருந்து இவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது நோயியல் உதவி பேராசிரியராக 1936ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து ஷீல்ஸ் வாரன் வந்து இன்னும் நிறைய புக்கை வந்து எழுதினாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து சாலிவரி கிளாண்ட் டியூமர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் 1938ஆம் ஆண்டு இவர் வந்து ஒரு புக்கையும் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா ஷீல்ஸ் வாரன் வந்து 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரில் பங்கேற்கிறாங்க. ஏன்னா இந்த 1939ஆம் ஆண்டு தான் செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலகப் போர் வந்து தொடங்குது. இந்த ஒரு வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே இவர் வந்து யுஎஸ் நேவல் ரிசர்வ்
அதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அமெரிக்காவினுடைய கப்பற்படையில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க 1939ஆம் ஆண்டு. குறிப்பாக ஒரு கேப்டனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதில் ஷீல்ஸ் வாரன் இவருடைய பங்களிப்புகளை கொடுக்க தொடங்குறாங்க. இதுக்கிடையில் இந்த 1940 காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய US நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கன் ஃபிலசாபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கூடுதலாக அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து ஷீல்ஸ் வாரன் நியமிக்கப்படுறாங்க. இது மாதிரி பல்வேறு பொறுப்புகள்லாம் இவர் நியமிக்கப்பட்டு வந்தாலும் இவருடைய போரின் போது இவருடைய கேப்டன் அப்படின்ற பங்களிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவருடைய ஆராய்ச்சி இன்னொரு பக்கம் இருந்தது. குறிப்பாக இவர் வந்து டெர்மல் அப்பண்டேஜஸ் அது குறித்த ஒரு ஆராய்ச்சியை ஆலிவ் கேட்ஸ் அப்படின்ற ஒரு நபர் கூடயும், அதே மாதிரி வெஸ்லி ஏ வார்வி அப்படின்ற இன்னொரு நபர், இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து பண்ணாங்க. அந்த ஒரு ஆய்வினுடைய முடிவை டூமர்ஸ் ஆஃப் டெர்மல் அப்பண்டேஜஸ் அப்படின்ற டைட்டில் 1943ஆம் ஆண்டு அந்த ஆலிவ் கேட்ஸ் மற்றும் வெஸ்லி ஏ வார்வி அந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து ஷீல்ஸ் வாரன் ஒரு புக்காகவே எழுதி பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1944ஆம் ஆண்டு அமெரிக்கன் போர்ட் ஆஃப் பெத்தாலஜி அதனுடைய ஒரு ட்ரஸ்டியாக இவர் வந்து ஒரு அறங்காவலராக ஷீல்ஸ் வாரன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் வந்து தீவிரத்தன்மை இருந்தது. ஜப்பான் மட்டும் சரணடையலை. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று பண்ணி மிகப்பெரிய அளவில் அட்டாமிக் பாமை வந்து ஜப்பானுடைய 2 நகரங்களான ஹிரோஷிமா நாகசாகி அது மேலே வந்து அந்த 2 வெடிகுண்டுகளை வெடிக்க செய்து போரில் வந்து ஜப்பானை சரணடைய வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜப்பானில் அந்த பாதிப்பு, அந்த அட்டாமிக் பாம்னால் ஏற்பட்ட பாதிப்பு அதை வந்து சரியாக வந்து ரிசர்ச் பண்ணி அங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்க, அதாவது உயிரிழக்காமல் அந்த ஒரு அட்டாமிக் பாம்னால் பாதிக்கப்பட்ட பிழைத்தவங்க, அதாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க அட்டாமிக் பாம்னால், ஆனால் அந்த பாதிப்பில் இருந்தாலும் உயிரோடு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காகவும் அவங்களை ஆய்வு செய்கிறதுக்காகவும் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஒன்று நிறுவப்பட்டது. அதில் ஷீல்ஸ் வாரன் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக அதனுடைய மெடிக்கல் செக்ஷனில் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அங்கே வந்து ஜப்பானில் இவர் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் ஃபால் அவுட் இது குறித்த ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியை மேற்கொண்டாங்க. ரேடியோ ஆக்டிவ் ஃபால் அவுட் அப்படின்றது இந்த அட்டாமிக் பாம் இது மாதிரி இல்லாமல் அதே மாதிரி நியூக்ளியர் பிளான்ட் அதில் விபத்துகள்னாலேயோ இல்லைன்னா வேணும்னே இந்த மாதிரி வெடிப்பை ஏற்படுத்தும் போது அது அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தின் வழியாக காற்று மூலம் பரவி மனிதர்களை வந்து பாதிக்கும். குறிப்பாக இந்த ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ் இந்த கதிரியக்க துகள்கள் அதெல்லாம் வந்து மனிதர்களை வந்து பாதிக்கும். ஸோ அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, உண்மையிலே அது பாதிக்குதா அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றதுக்காக தான் இந்த ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் தரப்பிலிருந்து ஒரு மெடிக்கல் செக்ஷன் ஆனது உருவாக்கப்பட்டது. குறிப்பாக பயாலஜி அண்டு மெடிக்கல் டிவிஷன். ஸோ அதில் இவர் வந்து முக்கியமான பொறுப்பில் ஷீல்ஸ் வாரன் நியமிக்கப்பட்டாங்க. இவர் தான் போய் ஜப்பானுக்கு போய் 1945க்கு பிறகு அந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஃபால் அவுட்னால பிரச்சனை இருக்கா அப்படின்ற குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஃபால் அவுட் இதை வந்து பண்ண முதல் நபர்களில் ஒருத்தர் தான் ஷீல்ஸ் வாரன். அந்த ஒரு பெருமையை பெறாங்க. இதுக்கப்புறமா 1946ஆம் ஆண்டு இவர் பெத்தாலஜிஸ்டாக பணிபுரிஞ்சு வரக்கூடிய நியூ இங்கிலாந்து டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய பெத்தாலஜிஸ்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து பெத்தாலஜிஸ்ட் இன் சீஃபாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது சீஃப் பெத்தாலஜிஸ்டாக தலைமை நோயியல் நிபுணராக 1946ஆம் ஆண்டு அந்த நியூ இங்கிலாந்து டீக்கனஸ் ஹாஸ்பிட்டலில் ஷீல்ஸ் வாரன் நியமிக்கப்படுறாங்க. இதே போலவே பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய நியூ இங்கிலாந்து பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு சீஃப் பெத்தாலஜிஸ்டாகவும் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பான்வில் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு சீஃப் பெத்தாலஜிஸ்டாகவும் இந்த காலகட்டத்தில் ஷீல்ஸ் வாரன் நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து ஆலிவ் அந்த ஒரு நபர் கூட ஏற்கனவே 1943ஆம் ஆண்டு அவர் கூடயும் சேர்ந்து ஒரு புக்கை வெளியிட்டாங்க. ஸோ அந்த ஆலிவ் கேட்ஸ் அவர் கூடயும் அதே மாதிரி ஜார்ஜியன் பேப்பிகாலோ அப்படின்னு இன்னொரு நபர் பேப்பினிகாலோ அப்படின்னு. ஸோ இந்த ஜார்ஜியன் பேப்பினிகாலோ ஆலிவ் கேட்ஸ் இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து இன்னொரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. குறிப்பாக இந்த யூட்டரஸ் புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் அது குறித்த ஒரு ஆராய்ச்சியை எழுதி அதை ஒரு புத்தகமாக ஹேண்ட் புக் ஃபார் தி டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர் ஆஃப் தி யூட்டரஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைட்டிலில்
1947ஆம் ஆண்டு இந்த ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் அதை வந்து கண்டறிகிறதுக்குண்டான ஒரு வழிமுறை கொண்ட ஒரு புத்தகம் தான். இதை வந்து ஆலிவ் கேட்ஸ் மற்றும் அந்த ஜார்ஜியன் பாப்பினிகாலோ இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து ஷீல்ஸ் வாரன் 1947ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணாங்க. இதே 1947ஆம் ஆண்டு தான் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய மெடிக்கல் செக்ஷனுடைய ஒரு டைரக்டராகவே இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து 1948ஆம் ஆண்டு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அந்த ஒரு பதவியிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியா பதவி உயர்வை பெறாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பேராசிரியராக 1948ஆம் ஆண்டிலிருந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ஷீல்ஸ் வாரன் பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி, அதே சமயம் நியூ இங்கிலாந்து டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல் உட்பட இன்னும் சில ஹாஸ்பிட்டல்ஸில் சீஃப் பெத்தாலஜிஸ்ட் இந்த பொறுப்புகளை இவர் தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் இவர் வந்து நோயியலுக்கும் அதே மாதிரி புற்றுநோய் ஆராய்ச்சிக்கும் ஆற்றக்கூடிய பங்களிப்புக்கு 1949ஆம் ஆண்டு அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் கிளினிக்கல் பெத்தாலஜி அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து இந்த வார்ட் பெர்டிக் அவார்டு அந்த ஒரு விருதானது வழங்கப்பட்டது. ஸோ இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1950ஆம் ஆண்டு இன்ட்ரோடக்ஷன் டு நியூரோ பெத்தாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை வந்து சாமுவேல் பெண்டல்டன் ஹிக்ஸ் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்து ஷீல்ஸ் வாரன் 1950ஆம் ஆண்டு இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1951ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் வந்து இன்னும் கூடுதலாக சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஷீல்ஸ் வாரன் வந்து இந்த அட்டாமிக் பாம் அதனால் ஏற்பட்ட இன்ஜுரிஸ், அதனால் ஏற்பட்ட கதிரியக்க விளைவுகள் இது குறித்தெல்லாம் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்டாமிக் பாம் இன்ஜுரி அண்டு ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை 1951ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் வந்து 3 நபர்கள் கூட சேர்ந்து வெளியிட்டாங்க. ஒன்று வந்து சார்ல்ஸ் லிட்டில் டனம் அப்படின்னு ஒரு நபர், அதுக்கப்புறமா இன்னொரு நபர் வந்து மெல்வில் ஏ லெக் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஜார்ஜ் பீச் லெராய் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர். ஸோ இவங்க கூடலாம் சேர்ந்து இவர் வந்து வெளியிட்டாங்க 1951ஆம் ஆண்டு. இன்னொரு நபர் வந்து யூஜின் பி காங்காய்ட் அப்படின்றவர். ஸோ நடுவில் சொன்ன அந்த மெல் ஏ லெக் அவர் கிடையாது. ஸோ அவருக்கு பதிலாக இந்த யூஜின் பி காங்காய். ஸோ இந்த நபர்கள் கூட 1951ஆம் ஆண்டு இந்த அட்டாமிக் பாம் இன்ஜுரி அண்ட் ரேடியேஷனை பப்ளிஷ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து 1952ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய மெடிக்கல் செக்ஷனுடைய டைரக்டர் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து மட்டும் ஷீல்ஸ் வாரன் வந்து விலகுறாங்க. இதுக்கப்புறம் 1953ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரனுக்கு இந்த அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் அவங்க தரப்பில் இருந்து பேண்டிங் மெடல் ஃபார் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் அவார்டு இது வந்து வழங்கப்படுது 1953ஆம் ஆண்டு. இது வந்து டயபெட்டிஸில் இவர் பண்ண ஆராய்ச்சிக்காக இவருக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் 1954ஆம் ஆண்டு இவர் ஷீல்ஸ் வாரன் வந்து இன்னொரு புக்கை எழுதுகிறாங்க. அது வந்து த கேன்சர் ப்ராப்ளம் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு புக்கை எழுதி 1954ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் வந்து அந்த ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1955ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் வந்து பெத்தாலஜிஸ்ட் ஆஃப் த இயர் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் அவார்டு இது வந்து காலேஜ் ஆஃப் அமெரிக்கன் பெத்தாலஜிஸ்ட் அவங்க தரப்பிலிருந்து 1955ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஸோ 1955ஆம் ஆண்டுக்குண்டான பெத்தாலஜிஸ்ட் ஆஃப் த இயர் அந்த ஒரு மெரிட்டோரியஸ் சர்வீஸ் அவார்டை இவர் பெறாங்க. இதுக்கப்புறம் 1956ஆம் ஆண்டு ஆஸ்லி டபிள்யூ அவுட்டர்சன் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்து மெடிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி அட்டாமிக் பாம் இன் ஜப்பான் அப்படின்ற ஒரு புக் இது 1956ஆம் ஆண்டு ஷீல்ஸ் வாரன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரேடியோ பயாலஜிலையும் இவருடைய பங்களிப்பை கொடுக்க தொடங்குறாங்க. குறிப்பாக இந்த எக்ஸ்ரே, காமா ரேஸ் இதெல்லாம் மனிதர்களினுடைய செல்ஸ் மாலிகுலர்ஸ், அதாவது இந்த செல்கள் அதேமாதிரி மூலக்கூறுகள் இதிலெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷீல்ஸ் வாரன் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து அறியப்படலை. இந்த எக்ஸ்ரேனாலேயோ காமா ரேஸ் இந்த கதிர்வீச்சுகள்னால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது அதில் வந்து பெரிய பாதிப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்பப்பட்டது. குறிப்பாக வந்து இந்த புற்றுநோய் அதுக்குண்டான சிகிச்சையே 3 சிகிச்சை முறைகள் இருக்கு. ஒன்று கீமோதெரப்பி, இன்னொன்று வந்து சர்ஜரி, அதுக்கப்புறம் இந்த ரேடியேஷன் தெரப்பி கதிரியக்க சிகிச்சை முறை அப்படின்றது. இதை வந்து கண்ணா பின்னா அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஷீல்ஸ் வாரன் தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கதிர்வீச்சு வந்து தாக்குதல் மனிதர்களினுடைய டிஎன்ஏடைய மூலக்கூறுகள் செல்கள் அதிலெல்லாம் கூட பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு ஷீல்ஸ் வாரன் கண்டறிஞ்சாங்க. குறிப்பாக அதுவே வந்து கேன்சரை அதிகம் கூட படுத்தும் அப்படின்றதையும் ஷீல்ஸ் வாரன் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் தான்
தான் ரேடியேஷன்னால் இவ்வளோ பாதிப்புகள் உடலில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டறியப்பட்டது. ஸோ அது கண்டறிகிறதுக்கு அடித்தளம் போட்ட நபர் வந்து சீல்ஸ் வாரன். ஸோ இதனாலையும் இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நோயியல் நிபுணராக கருதப்பட்டு வராங்க. கூடுதலாக 1956ஆம் ஆண்டு இந்த மெலின்கிராட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, மெலின்கிராட் கம்பெனி அப்படின்னு, இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸில் இருக்குது. ஸோ அந்த ஒரு மெலின்கிராட் கம்பெனியோடைய, அது வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி. ஸோ அந்த ஒரு கம்பெனியோடைய ஒரு முக்கிய பொறுப்பில், குறிப்பாக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு மெம்பராக சீல்ஸ் வாரன் வந்து 1956ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1958ஆம் ஆண்டு சீல்ஸ் வாரன் வந்து அந்த அமெரிக்கன் போர்ட் ஆஃப் பெத்தாலஜி அதனுடைய ட்ரஸ்டி அப்படின்ற பதவியிலிருந்து 14 வருடங்களுக்கு பிறகு விலகுறாங்க. ஏன்னா 1944 இந்த பதவியை பெற்று 1958 அந்த பதவியிலிருந்து விலகுறாங்க. இதுக்கப்புறமா இந்த நியூ இங்கிலாந்து டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல் அவங்க தரப்பில் இருந்து இவர் வந்து சீல்ஸ் வாரன் வந்து ஒரு கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை நிறுவிய அந்த கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு டைரக்டராகவே சீல்ஸ் வாரன் பணிபுரியவும் தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1960 காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ், அதுக்கப்புறமா இந்த நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா, அதே மாதிரி வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், அதே மாதிரி இன்னும் கூடுதலாக இன்னும் சில முக்கியமான இந்த மாதிரியான யுனைடெட் ஸ்டேட்ஸ் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் போன்ற பல கமிஷன்ஸ், இது மாதிரி கவர்மெண்டோடைய ஆர்கனைசேஷன்ஸ், அதிலெல்லாம் கூட சீல்ஸ் வாரன் வந்து முக்கிய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில் 1961ஆம் ஆண்டு இந்த பெத்தாலஜி ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை வந்து எழுதி இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. மேலும் இதை வந்து ஒரு கால் வெல்லர் லெக்சர் சீரீஸாகவே இவர் 1961ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் 1962ஆம் ஆண்டு சீல்ஸ் வாரனுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மெடல் அண்ட் அவார்டானது வழங்கப்படுது. மேலும் இவர் ஒரு ஜேம்ஸ் ஈவிங் லெக்சரராகவும் நியமிக்கப்படுறாங்க. இது வந்து சொசைட்டி ஆஃப் சர்ஜிக்கல் ஆன்காலஜி அப்படின்னு ஒரு சங்கம், அதாவது அறுவை சிகிச்சை புற்றுநோய்களுக்கு உண்டான ஒரு சங்கம், அவங்க தரப்பிலிருந்து ஜேம்ஸ் ஈவிங் லெக்சர் அப்படின்னு, ஜேம்ஸ் ஈவிங் அப்படின்ற நபர் இறந்த பிறகு அவருடைய பேரில் ஒரு மருத்துவ விரிவுரையை நிறுவியிருந்தாங்க. இந்த ஜேம்ஸ் ஈவிங்கோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவருடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவ விரிவுரை கொடுக்கறதுக்கு 1962ஆம் ஆண்டு இவர் தான் வந்து சீல்ஸ் வாரன் தான் நியமிக்கப்பட்டாங்க. இதை தொடர்ந்து இவர் வந்து எக்ஸ்போசர் ரேட்ஸ் அண்டு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் அகைன்ஸ்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, இது 1963 பிப்ரவரி 15 அன்னைக்கு ஒரு ஜேர்னலில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. 1963 பிப்ரவரி 15 அன்னைக்கு சீல்ஸ் வாரன் இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சீல்ஸ் வாரன் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு ரிசர்ச் ஒர்க்ஸையும் எழுதினாங்க, புத்தகங்களையும் எழுதினாங்க, டயபெட்டிஸ் குறித்த நிறைய ஒர்க்கையும் எழுதினாங்க. குறிப்பாக இந்த சர்க்கரை நோயினுடைய நோயியல் தன்மை குறித்து 1966ஆம் ஆண்டு த பெத்தாலஜி ஆஃப் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கு, இதை ஒரு புக்காகவே எழுதி இவர் சீல்ஸ் வாரன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதை வந்து பிலிப் மெட்ஃபோர்ட் மெக்காம்ட் அண்டு மெல் ஏ லெக் இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து 1966ஆம் ஆண்டு சீல்ஸ் வாரன் இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1968ஆம் ஆண்டு சீல்ஸ் வாரன் வந்து அந்த நியூ இங்கிலாந்து டீக்கனஸ் ஹாஸ்பிட்டலோடைய கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோடைய டைரக்டர் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் இவர் ரிட்டையர் ஆனாலும் இதே 1968ஆம் ஆண்டு அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டியோடைய நேஷனல் அவார்டு, அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி நேஷனல் அவார்டானது 1968ஆம் ஆண்டு சீல்ஸ் வாரனுக்கு வழங்கப்படுது. இதைத் தொடர்ந்து 1969 இந்த காலகட்டத்தில் சீல்ஸ் வாரன் வந்து டூமர்ஸ் ஆஃப் தி தைராய்டு கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை வந்து எழுதி 1969 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த தைராய்டு ஏற்படுத்தக்கூடிய அந்த சுரபி, அதில் ஏற்படக்கூடிய வீக்கம் குறித்து இவர் வந்து இந்த ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க. இதை வந்து வில்லியம் ஏ மைஸ்னர் அவர் கூட சேர்ந்து தான் 1969ஆம் ஆண்டு டூமர்ஸ் ஆஃப் தி தைராய்டு கிளான்ஸ் அப்படின்ற டைட்டில் இந்த ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1971ஆம் ஆண்டு சீல்ஸ் வாரன் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஇஓ அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து என்ரிகோ ஃபெர்மி அவார்டை வந்து பெற்றாங்க. என்ரிகோ ஃபெர்மி அப்படின்னு ஒரு நபர், ஒரு ஆராய்ச்சியாளர். இந்த என்ரிகோ ஃபெர்மியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக என்ரிகோ ஃபெர்மி அவார்டை யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஇஓ வந்து வழங்கி வந்தாங்க. ஸோ அது 1971ஆம் ஆண்டு சீல்ஸ் வாரன் வந்து பெற்றாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய இன்னொரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறமா நியூ இங்கிலாந்து ரெங்கன்ரே சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து 1972ஆம் ஆண்டு ஹோம் லெக்சரராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதான் மிஸ்டர் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு நபர், அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில்
ஹோம்ஸ் லெக்சர் அப்படின்னு இருந்தது. ஸோ அதை வழங்குறதுக்கு 1972ஆம் ஆண்டு சீல்ஸ் வாரன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1974ஆம் ஆண்டு இந்த ஹெல்த் ஃபிசிக்ஸ் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து டிஸ்டிங்விஷ் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் அவார்டு, இந்த ஒரு விருது டிஸ்டிங்விஷ் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் அவார்டை 1974ஆம் ஆண்டு சீல்ஸ் வாரனுக்கு வழங்கினாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு சீல்ஸ் வாரன் வந்து படிப்படியாக இந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் சீல்ஸ் வாரனுடைய பேரில் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக சீல்ஸ் வாரன் மெலின்கிராட் ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவி இவரை கௌரவப்படுத்துறதுக்காக ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இதில் சீல்ஸ் வாரன் இவருடைய பேர். அதுக்கப்புறம் இந்த மெலின்கிராட் ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச், அதில் இந்த மெலின்கிராஃப்ட் அப்படின்றது இவர் வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒர்க் பண்ண அந்த மெலின்கிராஃப்ட் கெமிக்கல் கம்பெனி, ஸோ அவங்களுடைய பேர் தான். ஸோ அவங்களும் இதுக்குண்டான நிதி கொடுத்துருந்தாங்க, அதனால் அவங்களுடைய பேரும் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டது. மேலும் சீல்ஸ் இவருடைய பேரில் சீல்ஸ் வாரன் ஃபெஸ்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நோய்க்கும் பெயரிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் சீல்ஸ் வாரன் வந்து இந்த ஒரு ஹெல்த் ஃபிசிக்ஸ் சொசைட்டி தரப்பிலிருந்து பல கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக இந்த 1980ஆம் ஆண்டு அசோசியேஷன் ஆஃப் கிளினிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளினிக்கல் சயின்ஸுக்கு உண்டான ஒரு அசோசியேஷன், அவங்க தரப்பிலிருந்து 1980ஆம் ஆண்டு கோல்ட் ஹெடட் கெயின் அவார்டு இதை வந்து சீல்ஸ் வாரனுக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. இந்த நிலையில் தான் இதே 1980ஆம் ஆண்டு ஜூலை 1 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் சீல்ஸ் வாரன் வந்து இறந்து போயிடறாங்க. ஸோ 1980 ஜூலை 1 அன்னைக்கு சீல்ஸ் வாரன் இவருடைய 82 வயதில் இறந்து போயிடுறாங்க. சீல்ஸ் வாரன் இறந்து போன 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1985ஆம் ஆண்டு ஹெல்த் ஃபிசிக்ஸ் சொசைட்டி தரப்பிலிருந்து ஃபவுண்டர் அவார்டை இவருக்கு வந்து வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. மேலும் பாஸ்டன் யூனிவர்சிட்டியோடைய ஒரு லேபரட்டரியிலையும் அதே மாதிரி நியூ இங்கிலாந்து டீக்கனஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு லேபரட்டரி, இந்த 2 லேபரட்டரிஸுக்கு இந்த சீல்ஸ் வாரனுடைய பேரை வந்து சீல்ஸ் வாரன் லேபரட்டரி அப்படின்னு சொல்லி பேர் சூட்டி இவரை வந்து கௌரவப்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் பல கௌரவங்கள் வந்து சீல்ஸ் வாரன் இறந்த பிறகும் இவர் வந்து பெற்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சீல்ஸ் வாரன் வந்து கேன்சர், டயபெட்டிஸ், தைராய்டு கிளாண்ட், அதே மாதிரி அட்டாமிக் ரேடியேஷன், இதில் இவர் ஆற்றின பங்களிப்பு தான். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்சர் சசப்டபிலிட்டி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் அப்படின்றத இவர் தான் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி செர்டன் மேமல் டிஷ்யூஸ் வந்து, அதாவது குறிப்பிட்ட பாலூட்டிகளினுடைய திசுக்கள் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் ஃபாலோட்னால பாதிக்கப்படும் அப்படின்றதையும் இவர் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக இந்த டயபெட்டிஸ் குறித்த ஆராய்ச்சியிலையும் தைராய்டு குறித்த ஆராய்ச்சியையும் பண்ணாங்க. அது குறித்த புத்தகங்களையும் வெளியிட்டாங்க. ஸோ இதன் காரணமாகவே இவர் வந்து இன்னைக்கு வரைக்குமே யுனைடெட் ஸ்டேட்ஸில் போற்றப்படக்கூடிய ஒரு பெத்தாலஜிஸ்டாக இருந்து வராங்க. இதனாலேயே இவர் வந்து கிரேட்டஸ்ட் பெத்தாலஜிஸ்ட் ஆஃப் ஆல் டைம், எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த நோயியல் நிபுணர் அப்படின்னு அறியப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட சீல்ஸ் வாரன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.